2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிற கண்கள் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிற கண்கள். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இப்படி ஒரு பெரிய கூட்டம் ஒன்றாக கூடி யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் இவர்களுக்கு விரோதமாக வருகிறது. இவர்களோ ஒரு சின்ன கூட்டம். இவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன், இந்த செய்தி இவருடைய காதுக்கு வந்தவுடனே இவர்களுக்கு ஒண்ணுமே புரியல, பயம் வந்து விட்டது. அதை எதிர்ப்பதற்கு இவங்களுக்கு திராணி இல்லை. அதனால யோசபாத் ராஜா சொல்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்தை எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிறாரு. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட நேரத்துல, இப்படிப்பட்ட பிரச்சனையான நேரத்தில் என்ன செய்வது என்றும் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறாரு. எப்படி பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு மேற்கொள்றதுக்கும் எனக்கு பலன் இல்லை, அதே நேரத்துல இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் என்ன செய்வது என்றும் எனக்கு தெரியல அப்படிங்கிறார். ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறாரு. காரணம், இந்த சின்ன கூட்டத்தை வைத்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி இந்த பிரச்சனை நான் சமாளிக்க போறேன்னு தெரியல. இந்த பிரச்சனை முடிவு எப்படி வருமோன்னு எனக்கு புரியல. பிரச்சனைகளை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது. என்ன ஆகும், எப்படி ஆகும், எனக்கும் என் தேசத்துக்கும் முடிவு எப்படி வருமோ எனக்கு தெரியல. பயந்து கொண்டிருக்கிறார். ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலையில யோசபாத் ராஜா இருக்கிறார். என்ன செய்யறதுன்னு புரியல. சூழ்நிலையில எப்படி சமாளிக்கிறது புரியல, எப்படி எதிர்கொள்றதுன்னு புரியல. ஆனா ஒரு காரியம் யோசபாத்துக்கு புரிந்து விட்டது. யோசபாத் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இக்கட்டான சூழ்நிலை மத்தியில, இந்த நெருக்கமான சூழ்நிலையில தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டார். வேற எதுவுமே அவருக்கு புரியல. எப்படி பிரச்சனை சமாளிப்பது புரியல. ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொண்டார். இந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வர முடியும். கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாற்றும். கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் இந்த பிரச்சனையில நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் என்னையும் என் தேசத்தையும் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். நானும் என் தேசம் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் என்கிற ஒரு காரியத்தை அவர் புரிந்து கொண்டார். அன்பானவர்களே, பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, பிரச்சனைகள் சூறாவளி போல உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலையிலே, எதிர்மறையான சூழ்நிலையிலே அவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அவற்றிலிருந்து ஜெயிப்பதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி தெரியுமா? கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டும்தான். கர்த்தரை நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டார். நான் சொல்றேன், பிரச்சனைகளை அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களை பிரச்சனை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. பாருங்க, யோசபாத்துக்கு புரிந்து கொண்டார். யோசபாத்து நன்றாக புரிந்து கொண்டார். அவரை நோக்கி பார்த்தா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, கர்த்தரை நோக்கி பார்த்தா நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தரை நோக்கி பார்த்தா நான் தோற்று போக மாட்டேன். கர்த்தரை நோக்கி பார்த்தா பிரச்சனையில ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தரை நோக்கி பார்த்தா இந்த பிரச்சனையிலிருந்து நான் காப்பாற்றப்படுவேன். கர்த்தரை நோக்கி பார்த்தா இந்த பிரச்சனை எனக்கு ஜெயமாய் முடியும். கர்த்தரை நோக்கி பார்த்தா இந்த பிரச்சனையில ஒண்ணும் பண்ண முடியாது. பிரச்சனை பெருசா தெரியலாம், வேகமா பிரச்சனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது போல தெரியலாம்.
செய்திகள் அப்படி வரலாம். யோசபாத்துக்கு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. பிரச்சனை வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. அம்மோன் புத்திரர் உனக்கு விரோதமாய் வருகிறார்கள். மோவாபியர் உனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். சேயீர் மலை தேசத்தார் உனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. துர்ச்செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யோசபாத் ராஜா கர்த்தரை நோக்கி பார்த்தா அந்த பிரச்சனை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது தெரிந்து கொண்டார். கர்த்தரை நோக்கி பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தரை நோக்கி பார்த்தா வெற்றி எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை யோசபாத் புரிந்து கொண்டார். நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நோக்கி பார்த்தா பிரச்சனைகள் மத்தியில வெற்றி உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தரை நோக்கி பார்த்தா பிரச்சனைகள் மத்தியில ஜெயம் உங்களுக்கு என்று நான் சொல்லுகிறேன். யோசித்து பார்க்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே இஸ்ரவேலருக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் நீங்க சொன்னீங்களே, இந்த பிரச்சனை ஏற்கனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது நீங்க அந்த பிரச்சனைகளை தான் காப்பாத்துனீங்களே, இப்படிப்பட்ட ஜனங்களை ஏற்கனவே நீங்க முறியடித்தீங்களே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்பொழுது ஆபிரகாமுக்கு வரும்பொழுது ஈசாக்கு வரும்பொழுது ஆபிரகாம் சந்ததிக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும்பொழுது இந்த பிரச்சனையை நீங்க முறியடித்தீங்களே, இந்த தேசம் ஆபிரகாமின் சந்ததிக்கு நீங்க சொல்லலையா, நீங்க ஆபிரகாம் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுக்கலையா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. பிரச்சனை வரும்போது என்ன தெரியுமா சொல்லணும்? ஏற்கனவே கர்த்தாவே அந்த பிரச்சனை எல்லாம் என்ன காப்பாத்துனீங்களே அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே எத்தனை பிரச்சனை இருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்திருப்பாரு, எத்தனை சூழ்நிலை இருந்து கர்த்தர் உங்களை காப்பாத்திருப்பாரு, என்னென்ன கர்த்தர் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார், அதெல்லாம் நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆபிரகாமுக்கு செஞ்சீங்களே அப்படிங்கணும், எனக்கும் செய்வீங்கப்பா அப்படிங்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆபிரகாமுக்கு செஞ்சா கர்த்தர் உங்களுக்கும் செய்வாருன்னு? இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு செய்தால் கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். ஈசாக்குக்கு செய்தார், கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். யாக்கோபுக்கு செய்தார், கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். அவர்களுக்கு எப்படி நன்மை கர்த்தர் செய்தாரோ நான் சொல்கிறேன், உங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்வார். யோசபாத்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீங்க இந்த ஜனங்களை ஏற்கனவே முறியடித்தீங்களே, இந்த சந்ததி ஆபிரகாம் சந்ததிக்கு தான் இந்த தேசம் சொன்னீங்களப்பா அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை நினைச்சு பார்க்கணும் பாருங்க. ஆண்டவர் சொன்னதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் ஏற்கனவே செய்த நன்மை நினைத்து பார்க்கணும். ஆண்டவரே சுனாமி வரும்போது எங்களை காப்பாத்தினீங்களே நினைச்சு பார்க்கணும். பூமி எதிர்ச்சி வரும்போதெல்லாம் எங்களை காப்பாத்தினீங்களே நினைச்சு பார்க்கணும். சென்னை முழுவதுமா தண்ணியில மூழ்கும் பொழுது எங்களை காப்பாத்தினீங்களே நினைச்சு பார்க்கணும். எப்படி ஏற்கனவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும். புதுசா ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கக்கூடாது. அந்த பிரச்சனைகள் மத்தியில் என்ன சொல்லணும்? ஏற்கனவே அந்த பிரச்சனைலாம் எங்களை காப்பாத்துறீங்களப்பா, ஏற்கனவே அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்களை தப்பு வைத்தீங்களே, ஏற்கனவே இந்த பிரச்சனைகளை ஒன்றும் செய்யாதபடி எங்களை மூடி மறைத்து கொண்டீங்களே, எங்களை பாதுகாத்தீங்களே, அதே போல இந்த பிரச்சனையிலும் நீர் எங்களை காப்பாத்துவீங்க. அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்கள பிரச்சனை ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க. ஏற்கனவே காப்பாத்துனீங்களே, எவ்வளவு வியாதி வந்தது, ஆனா அந்த வியாதியெல்லாம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாம ஏற்கனவே எங்களை காப்பாத்துனீங்களே. கொள்ளை நோய்கள் இந்த உலகத்துல வரும்பொழுது அந்த கொள்ளை நோய்கள் எங்களை ஒன்றும் செய்யாமல் காப்பாத்துனீங்களே. ஏற்கனவே எத்தனை முறை எங்களை காப்பாத்திருக்கிறீங்க, எவ்வளவு எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீங்க. இப்படி இக்கட்டான சூழல் ஏற்கனவே வரும்பொழுதெல்லாம் எங்களை காப்பாத்துனீங்களே, அதை அப்பொழுதெல்லாம் காப்பாத்துன நீங்க இப்பொழுதும் காப்பாத்துவீங்க. நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். பிரச்சனை எப்படி மேற்கொள்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பிரச்சனை மத்தியில எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்காம பிரச்சனையின் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்ப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனையின் மத்தியில எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனையை பேசிக்கிட்டு கூடாது. பிரச்சனையின் மத்தியில ஏற்கனவே என்னை காப்பாத்துனீங்களப்பா, அப்பெல்லாம் என் உயிரை காப்பாத்துனீங்களே, என்னை காப்பாத்துனீங்க, என் குடும்பத்தை காப்பாத்தீங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்தீங்க, இந்த பிரச்சனைகளை என்னை பாதுகாப்பீங்க, இந்த பிரச்சனைகளை காப்பாற்றுவீங்க. எத்தனையோ முறை பணமே இல்லாத நேரத்தில் நான் என்னை போஷித்தீங்களே, எனக்கு தேவையில்லை சந்தித்தீங்களே, எனக்கு ஒரு குறையில்லாமல் எத்தனையோ நடத்துனீங்களே, இந்த சூழ்நிலையை நடத்துவீங்க, இந்த சூழ்நிலையை தேவையில்லை சந்திப்பீங்க. இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்திலும் இப்பொழுது என்னை கைவிட மாட்டீங்க. எத்தனையோ பிரச்சனை வரும்போது என்னை கைவிடாமல் பாதுகாத்தீங்களே, என்னை விட்டு விலகாமல் இருந்தீங்களே, இப்பொழுது என்னை கைவிட மாட்டீங்க, இப்பொழுது என்னை விட்டு விலக மாட்டீங்கன்னு ஆண்டவர் நோக்கி சொல்லும் பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பிரச்சனை
பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனையை நினைக்காம ஏற்கனவே அந்த பிரச்சனை எல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றினாரு பாருங்க. ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ நன்மை செய்தாரு பாருங்க. அதெல்லாம் நினைத்து பாருங்க. நினைத்து பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு என்ன விசுவாசம், ஆமா எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கோம் வாழ்க்கையில, எவ்வளவோ காரியங்கள், எவ்வளோ சூழ்நிலை நாம் சந்தித்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் காப்பாற்றினாரே கர்த்தர், இப்பொழுது என்னை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள வரும். இப்பொழுது என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பாருங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். இப்பொழுது ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் என்னை நடத்துவாருங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரும். அப்போ என்ன நடக்கும்? அப்போ இந்த சூழ்நிலையிலும் நீங்க காப்பாற்றப்படுறதை பார்ப்பீங்க. இந்த சூழ்நிலையிலும் உங்க தேவைகள் சந்திக்கப்படுறதை பார்ப்பீங்க. இப்படிப்பட்ட நேரத்திலும் நீங்கள் பாதுகாக்கப்படுறதை பார்ப்பீங்க பாருங்க. அல்லேலூயா. யோசபாத் சொல்றாரு, நினைச்சு பார்க்கறாரு பாருங்க. யோசபாத் பிரச்சனை வருது, இப்படி தேசங்களே அவருக்கு விரோதமாக எழும்பி வருகிறது. அவர் அப்போ என்ன ஆண்டோட வார்த்தையை நினைச்சு பார்க்கிறாரு. ஆண்டவர் ஏற்கனவே செய்ததை நினைத்து பார்க்கிறாரு. நினைத்து பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, ஒரு விசுவாசம் வருது. விசுவாசம் வந்த பிறகு சொல்றாரு, ஆண்டவரே இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு பலன் இல்லை, எப்படி சமாளிக்க தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுங்க? எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை மத்தியில, நெருக்கமான சூழ்நிலை மத்தியில, குறைவான சூழ்நிலை மத்தியில, என்ன செய்ய போறன்னு புரியாத சூழ்நிலை மத்தியில, பிரச்சனையை சமாளிக்க பலனே இல்லாத சூழ்நிலை மத்தியில எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்க. அன்பானவர்களே, அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் பட்டினியாக இருக்க மாட்டீர்கள். அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் தலை குனிந்து போக மாட்டீர்கள். அவரை நோக்கி பார்த்த உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று நான் சொல்கிறேன். வெற்றி நிச்சயம் என்று நான் சொல்கிறேன். அவரை நோக்கி பார்க்கிற நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. யோசபாத் என்ன பண்றாரு? எல்லாரையும் ஜெபிக்க வைக்கிறாரு. அந்த தேசமே புரிந்து கொண்டது, பிரச்சனை மத்தியில் தப்பிக்கிறதுக்கு அவரை நோக்கி பார்க்கறது தான் ஒரே ஒரு வழின்னு சொல்லிட்டு புரிந்து கொண்டதுனால அடுத்த வருஷத்துல நீங்க பாருங்க, குடும்பமா கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமா கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் மத்தியில, நெருக்கமான சூழல் மத்தியில, பிரச்சனையான சூழல் மத்தியில குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய காலம் இதுதான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய காலம் இது. இதுலதான் உங்க வெற்றி இருக்கிறது. நீங்க வெற்றி பெற போறீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. இந்த பிரச்சனைக்கு பிறகு பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனை மத்தியிலே உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. பிரச்சனை நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க மேற்கொள்ள போறீங்க. இன்றைக்கு குடும்பமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாய் அவர் நோக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரப்போகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரப்போகிறது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. இதுதான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இதுதான் நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொண்டு வரப்போகிறது. இது கர்த்தரை நோக்கி பார்ப்பது. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு அவங்களை பார்த்து, என்னை நோக்கி பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாரு. நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம் கர்த்தர் சொல்றாரு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம் நான் சொல்றேன். யோசபாத்துக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. யோசபாத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, செய்தியை பார்த்து நீ கலங்காத, செய்தியை பார்த்து நீ பயப்படாத அப்படிங்கிறாரு. நீ கண்ணில் பார்க்கறத பார்த்து பயப்பட வேண்டாம், நீ காதில் கேட்கறத பார்த்து நீ கலங்க வேண்டாம், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நான் சொல்றேன், கண்ணில் பார்க்கறத பார்த்து பயப்படாதீங்க, காதில் கேட்கறத பார்த்து கலங்காதீங்க நான் சொல்றேன். காரணம், யோசபாத்துட்டு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு, உங்களுக்காக நான் செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. நீ என்ன நோக்கி பாரு, நான் உனக்காக யுத்தம் பண்றேன் அப்படிங்கிறாரு.